சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இது குறித்து நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கலிலேயாவிலிருந்து கதரேனருடைய நாட்டிற்கு போகிற பொழுது அவங்க ஒரு படகுல போகிறாங்க. போய் அவர்கள் கரையில் 27ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாக இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை மாதாளத்தில் கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகிலே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கிற மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இதுதான் இந்த கடைசி வசனத்தை தான் ஆண்டவர் சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் பட்டணத்திலே எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உண்டாக்கப் போகிறார். இந்த பிசாசு இவர் தன்னை விரட்டிடுவார்னு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுச்சுன்னா, வர வழியிலேயே அந்த போட்டை அலக்கழித்து காற்றும் கடலும் இறைந்து அவங்களுக்கு அமைதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பண்ணிடுச்சு. மெரைன் ஸ்பிரிட் இது. அதுக்கு தெரியும் இப்படி ஒருத்தர் வருவார், நம்மளை இந்த நாட்களில் விரட்ட போகிறோன்னு தெரியும். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆரம்பிச்சிட்டார். அதை அறிந்த பிசாசு இப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில போராட்டங்களை, பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிற மாதிரி நமக்குள்ள ஒரு காரியத்தை, ஒரு போலியான காரியத்தை காண செய்கிறோம். அதை பார்த்து நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த படகிலிருந்து வந்தவர் அந்த மனுஷனை அந்த பிசாசு பிடித்திருந்ததான அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து அவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ளார இவனை பார்த்தா எல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்பயும் பயப்படுறாங்க. அவன் சுகமடைந்து
வஸ்திரம் தரித்தவனா, அதுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தால் அவனை பார்த்து எல்லாரும் பயந்துக்கிட்டு அந்த பக்கம் வரமாட்டாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 35ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். இப்போ அந்த ஊருக்கு ஒரு நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அந்த ஊருக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, இயேசுவே நீங்கள் வந்தது போதும், நன்மை செஞ்சது போதும், தயவு செஞ்சு எங்களுடைய எல்லைகளை விட்டு போக அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில், போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் இப்படி தான் கலங்கி நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த ஆண்டவரை விட்டு விலகிடுவோம், நம்ம இதுவரையிலும் ஆராய்ச்சி வந்தோம், ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை விட்டு போகும்படியாக சொல்கிறாங்க. அவர் அந்த பட்டணத்தில் ஒரு நன்மை செய்யும்படியாக நன்மை தான் செஞ்சார். ஆனால் அதை பார்த்ததான ஜனங்களுக்கு அவங்களுக்கு புரியல, ஒரே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அதே போல் இந்த மாதத்தில் குழப்பத்துக்கு மத்தியில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை உண்டாக்கும்படியாக ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்ம மேலே இறங்கி நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான அருமையான தேவ ஜனமே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் அவரை நம்புங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பிசாசு பிடித்தவனை பார்த்து நீ திரும்பி போய், 39ஆம் வசனம், இயேசு அவரை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி சொல்ல தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியற்று பயந்து கலங்கி கொண்டிருக்கிறதால நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, நீ திரும்பி போய் பட்டணத்தில் இருந்து உன் வீட்டுக்கு போய் திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் நீ அவங்களுக்கு அறிவி அப்படின்னு சொல்கிறார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்குமாய் பிரசித்தப்படுத்தினான். இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மைகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி சாட்சி சொல்ல போகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரையிலும் நம்ம அனுபவித்ததான வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் இவைகளெல்லாம் மறைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுக்காக நம்ம சாட்சி சொல்ல போகிறோம். இந்த சாட்சின்னு சொல்லும் பொழுது அதுக்குரிய சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடலாக. இதுதான் சங்கீதக்காரருடைய ஜெபமாக இருக்கிறது. சிறு வயதிலேயே அவரை தெரிந்து கொண்டதான தேவன் அவரை நடத்தி வந்ததான பாதைகளை நினைத்து அவர் சொல்கிறாரு, இந்த சாட்சியை நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு உயர்வை கொடுத்தீங்க. இந்த சாட்சியை நான் என்னுடைய வரப்போகிறதான என்னுடைய சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடலாக. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி, அது நம்முடைய சந்ததியிலேயே சொல்லப்பட போகிறது. இப்போ நம்ம சொல்ல போகிறதான சாட்சி, இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள், இதை நம்முடைய சந்ததியாக தேவ நாம மகிமைக்காக நாம் சாட்சி சொல்ல போகிறோம். இதை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தர் இந்த நாட்களில் பிசாசை மேற்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு அதிகாரத்தை, நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தேவனுடைய வார்த்தையும் தான். இது ரெண்டு வச்சு தான் இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை சொல்ல போகிறோம், சாட்சியை அறிவிக்க போகிறோம். கர்த்தருக்கு நம்ம உண்மையுள்ள சாட்சியாய் கர்த்தர் நம்மை நம்பி இந்த நாட்களில் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அடுத்ததாக மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இப்போ இந்த நாட்களில் நம்ம சொல்லுகிறதான சாட்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்கிறதான சாட்சியாக இருக்க போகிறது. மனுஷருக்கு முன்பாக நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை சொல்லுவார். இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து, கவலை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் ஒரு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுகிறார். நம்முடைய வீட்டில் போய் சொல்லுவோம், நம்ம எந்த இடத்துலேருந்து பயந்துட்டு வந்தோமோ அதே இடத்துல போய் இந்த சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தலை கவிழ்ந்து வெட்கத்தினாலும் அவமானத்தினாலும் தலை கவிழ்ந்து நின்றதான இடத்துல கர்த்தர் நம்மை சாட்சியாக வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 46 பாருங்க. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நம்மளை சாதாரணமான ஜனங்களாக தேவன் தெரிந்து கொள்ளலை. ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சவுல் ஆண்டவர் அறியாத நாட்களில் தேவ பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக அவன் அதிகாரம் பெற்று அவன் போகும் பொழுது கர்த்தர் அவனை நடுவழியில் சந்தித்து அவனை தன்னுடைய பிள்ளையாக மாற்றினார். அப்போ அவனை குறித்து அவர் சொன்னார் அனனியாக்கிட்ட, இவனை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரமாக இருக்கிறான், இவன் ராஜாக்களுக்கு முன்பாக என்னை குறித்து அறிக்கை பண்ணும்படியாக நான் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சவுலை தெரிந்து கொண்டவர், சவுலை பவுலாய் மாற்றினவர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறார். நிறைய பேர் பேரை மாற்றியிருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய சுபாவம் மாறலை. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றி அவருக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். அடுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 12-13 வாசிக்கலாம். லூக்கா 21 12-13 இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம படுற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே தேவ நாம மகிமைக்காக சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப் போகிறார். குடும்பத்தை சாட்சியாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். இப்போ பார்க்குறதான இந்த உபத்திரவங்களை குறித்து, இந்த வேதனைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறைவை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பலவீனத்தை மாற்றக்கூடியதான வல்லமை தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொள்வோம் என்று சொல்லி. சாட்சினா என்ன? இது உலகத்தாரின் முன்பு தேவனிடத்தில் பயத்தோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய சோதனைகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் மத்தியில் சாட்சியாக நாம் அவருக்காக நிற்கப் போகிறோம். இதுதான் சாட்சி. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். 12 நம்ம உபத்திரப்படுவோம், ஆனாலும் 13 அது நமக்கு சாட்சியாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை குறித்து, தோல்விகளை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். ஜனங்கள் நீங்கள் சென்ற பாதையை அறிந்து உங்களை பல பெயர்களை சொல்லி அழைத்திருப்பாங்க. ஒருவேளை உங்கள் மேலே வீணான அவலாதியான பெயர்களை சொல்லியிருப்பாங்க, உங்களை கீழான நிலையிலேயே வைத்திருப்பாங்க. ஆனாலும் உங்களுடைய சாட்சியை கேட்ட பிறகு அதுவே உங்களது உயர்வுக்கு முக்கிய காரணமாய் அமைய போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரணும்னு சொன்னால் நம்முடைய சாட்சி இந்த நாட்களில் தேவநாம மகிமைக்காக நம்ம சாட்சி சொல்கிறவங்க இருக்கிறோம். ஒரு சிலர் இஸ்ரவேலை போல தங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்த்து முறுமுறுத்து அவிசுவாசமாக பேசி, கர்த்தருடைய பார்வையில் அவிசுவாசத்தோடு பேசி சாதாரணமாக 40 நாட்களில் கடக்க வேண்டிய தூரத்தை 40 வருடமாக மாற்றியிருக்கலாம். அதற்கு பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் சில தேவ மனிதர்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் காத்திருந்து முடிவிலே மகிமையான சாட்சியோடு வாழ்ந்தவரை போல வாழக்கூடியவர்களாய் இன்றும் இருக்கிறார்கள். நம்மையும் கர்த்தர் அபிதமாக மாற்றப் போகிறார். ஈசாக்க சாட்சியாக வைத்தார். அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுத்தார். அது கேட்கிறவர்களால் நகைக்கும்படியாக செய்தார்.
அதே தேவன் தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி நம்மை சாட்சி சொல்ல வைக்க போகிறார். நம்முடைய சாட்சி தான் நம்மளை உயர்த்த போகிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்க போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க பாருங்கள், அவங்களும் முடிவில் தேவனுக்கு சாட்சியாக நின்றார். தானியேல் தேவனுக்கு சாட்சியாக நின்றார். இதற்கெல்லாம் காரணம் அவங்களிடத்தில் காணப்பட்டதான அந்த விசுவாசம்தான். அப்போ நம்ம சாட்சியாக மாறணும்னா இப்போ நம்ம தேவைப்படுகிறது தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் தான். அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். நமது வாழ்க்கையில் தற்போது காணப்படுகிற சூழ்நிலையில் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற நேரத்தை நமது தேவன் ஒரு சிறந்த சாட்சியை ஏற்படுத்த போகிறார். கலக்கம் நிறைந்து பயம் நிறைந்து இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை, மேன்மையான சாட்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில கிறிஸ்தவங்க எதுலேயுமே குற்றம் சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து, சாட்சியை இழந்து காணப்படுகிறாங்க. இந்த நாட்களிலே அவர்கள் தேவனை துதித்து நன்றி கூறி தேவனை ஆராதித்து கொண்டிருப்போமானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இருப்போம். ஆக இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்முடைய சாட்சியை பெற்றுக்கொள்ளும்படியா, சொல்லும்படியா தேவனை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது முடிவில் மகிமையில் நம்மையும் ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தப் போகிறார். நம்முடைய சாட்சி தேவனின் நன்மைகளை சொல்லுவதே ஆகும். சாட்சி என்பது ஒரு வாகனத்தை வாங்கினது, அல்ல வேலை கிடச்சிது, இல்லை வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், பணம் இப்படி வந்துருச்சு, இதெல்லாம் சாட்சியில். இத்தகைய சாட்சியை தேவன் அறியாதவர்கள் கூட, விசுவாசிகள் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாட்சியை, நான் இப்படி இருந்தேன், இந்த நாட்டில் எனக்கு இப்படி ஒரு மேன்மை வந்துச்சு, என் தேவையில் இருந்தேன், இந்த காரியம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து தான் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சாட்சி அதை விட சிறந்தது. அந்த 3 எபிரேய வாலிபர்களும் அக்னியின் மத்தியில் வேகாதிருந்ததை போல, தானியேல் சிக்கல் கபியில் இருந்தது போல, யோசேப்பும் பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டது போது சிறை கதவுகள் திறந்து வெளியே வந்ததை போல இன்னும் அதிகமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய சாட்சி அவருடைய சூழ்நிலையை குறித்து அல்ல, அந்த சூழ்நிலையில் அவர்கள் சந்தித்த வேளையில் தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார், அதிலிருந்து எவ்விதமாக வெளியே தேவன் அவர்களை கொண்டு வந்தார் என்பதே ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. ஆகவே உலகத்தாரை போல நம்ம தேவன் இந்த நாட்களில் சாட்சியாக வைக்கல. நம் படுகிற பாடுகளுக்கு மத்தியில், அந்த வேதனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் எவ்விதமாக நம்மை சந்தித்தார், எவ்விதமாக நம்மை தூக்கி எடுத்தார்னு சொல்லி அதுதான் உண்மையான ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் சாட்சி சொல்லி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபின் வார்த்தைகளைப் போல யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது, காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நான் ஏன் அவரை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாகும். பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுவதே சாட்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்கணும். தேவன் யார் என்பதே நிறைய பேர் நம்ம மறந்து போயிட்டோம். சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் தான் நம்முடைய புலம்பல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாம் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இத்தகைய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, தோல்வியில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல வேண்டிய சாட்சி, எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்களாக இருக்கிறோம் என்று கூற வேண்டும். எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, ஆனாலும் அதுக்கு மத்தியில் நான் இந்த நாளில் என்னை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார்னு சொல்லி சாட்சி சொல்ல வேண்டியதான ஒரு மகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பிசாசு பிடித்திருந்தவன் அதுக்கு முன்னாடி அவன் ஊருக்குள்ளே யாரையும் அவனை பார்த்தா சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓடும், எல்லாரும் கதவு சாத்திக்குவாங்க. அப்படிப்பட்டதான மோசமான நிலைமையில் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை சாட்சியாக மாற்றி அவன் சொல்கிறாரு, நீ நான் செஞ்சதை போய் வீட்டாருக்கு சொல்லு, ஊராருக்கு சொல்லு, அதுக்காகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன், அதற்காகவே நான் அந்த இடத்த தேடி உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வரும்பொழுது அவருடைய இயேசுடைய வாழ்க்கையில் கூட பெரிய போராட்டங்கள் வந்தது. கடல் சீர்ந்தது, காற்று இறைந்தது. ஆனாலும்
அதுக்கு மத்தியில் பயந்து கொண்டிருந்ததான சீடர்களுக்கு மத்தியில் கர்த்தர் அக்கறையில் கொண்டு வந்து இந்த அற்புதத்தை செய்யும்படியாக, அந்த லேகியோன் பிடித்தவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாகவே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த நாட்களிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதான தேவன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், பயங்களுக்கு மத்தியில் உங்களை ஒரு திடமுள்ள சாட்சியாய் நிறுத்தும்படியாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய சாட்சி அவருடைய பெருமையை குறித்தே இருக்குது. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உயர்வையும் நிலைமையும் குறித்தே சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் இந்த நாளில் ஒன்றை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எதிலும் தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். நம்முடைய சாட்சியின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்கணும். மற்றபடி நம்முடைய சாட்சி எல்லாமே பேர் புகழுக்காக, நம்முடைய மேன்மைக்காக சொல்லி கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னா நம்ம சில காரியங்களை அனுபவித்து, துக்கத்துக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்ததால் நம்மளை விடுதலை கொடுத்து நம்மை சாட்சியாக நிறுத்துகிறார். இப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு செஞ்சதை நீ போய் உன் வீட்டாருக்கும் உன் ஊராருக்கும் நீ சொல்லு என்று சொல்லி. அவ்விதமாக கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் நம்முடைய வீடுகளுக்குள்ளாய், ஊர்களுக்குள்ளாய் தேவன் தெரிந்து கொண்டதான தேவன் இந்த நாட்களில் நம்மை சாட்சியாய் வைக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நம்ம இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 31 அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டங்களுக்கு மத்தியில், நம்முடைய தலை கவிழ்ந்து இருந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களில் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த உபத்திரங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை ஒரு சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சாட்சியுள்ள பாத்திரமாய் தேவ கரத்தில் நம்மை முழுதுமாக இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 75 அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 75 5-7, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுறான்? கொம்பை அதிகமாக சீவி நமக்கு எதிராக உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறோம். அவன் ரொம்ப இருமாப்பாக நம்மளை பார்த்து ஏளனமாக பார்த்து சிரிக்கிறான், பேசுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நம்முடைய ஜெயம் நம்மை உண்டாக்கினதான கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறதாக இருக்கிறது. தேவனே நம்முடைய நியாயாதிபதி, அவரே நமக்கு நியாயம் செய்ய போகிறவர். அதனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை விதமே இருக்குமே, இதுலேயே நான் காலமெல்லாம் அப்படியே செத்துப்படணும்னு பயப்பட வேண்டாம். தேவன் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர். நம்மை சாட்சியாக நிறுத்தும்படியாகவே தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். ஆகவே இந்த போராட்டமான வாழ்க்கையில் தேவன் நம்மை சாட்சியாக நிறுத்தும்படியாக நாம் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய அவமானத்தை ஒரு சாட்சியாக மாற்றி உங்களுடைய ஊருக்குள்ளார, உங்களுடைய வீட்டுக்குள்ளார உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறார். இதுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதான நோக்கம். ஆகவே பயப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர், உண்மையுள்ளவர். அவர் நமக்குள்ளாகவே இருக்கிறார். நம்ம விட்டு தூர போகலை. நம்மளை ஒரு வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ள குடியிருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு சாட்சியாக உள்ளவர்களாய் மாற்றும்படியாகவே நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை நினைத்து நன்றி சொல்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் கடந்து வந்ததான எல்லா உத்தரவுகளுக்காகவும் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இதன் மூலமாக நீர் எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற உலக மனிதர்களைப் போல நாங்கள் கவலைப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறீங்க ஆண்டவரே. ஒரு மகிமையுள்ள ஒரு சாட்சியாக நீங்கள் எங்களை நிறுத்த போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
தேவனே, கடந்த நாட்களில் நீ செய்த எல்லா காரியங்களுக்காக இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தாயின் கருவிலை உருவாக்குறதுக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பே எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அது எங்களுடைய கண்களினால் பார்க்கவும் இல்லை, காதுகளினால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் உம்மில் அன்பு கூறுகளுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீங்கள் நடத்தி வந்ததான பாதைகளை நினைத்து நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எல்லா ஆபத்திலும் நீர் எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் எங்களோடு இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் அப்பா சிக்கி நிர்மூலமாக இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் அவர் செய்து வந்ததான நன்மைகளை நினைத்து நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த கடந்த மாதங்களிலெல்லாம், கடந்த 8 மாதங்கள் நீங்கள் போதுமானவராக இருந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்தே ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருந்தீங்க, எங்களுடைய தேவனாக இருந்தீங்க ஆண்டவரே. அதனால தான் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருந்தது, எவ்வளோ பெரிய வியாதிகள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. எங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் அதில் அழிந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த நாளில் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க. உபத்திரவத்தின் குகையில் தான் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. எங்களை முற்றுமுடிய நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. இந்த மாதத்திலும் நீங்கள் செய்ய இருக்கிறதான எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா ஆண்டவரே? இந்த புதிய மாதத்திலும் இனி வருக போகிறதான நாட்களிலும் ஆண்டவரே எல்லா விதமான இலவசமான நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினீங்களே, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினீங்களே. உம்மை அறியாது இருந்ததால் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. நாங்கள் உங்களை அறியலை ஆண்டவரே. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்ததான அவனை நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளும் ராஜாவாக ஏற்படுத்தினீரே. அவனுடைய மகிமையை பெரிதாய் மாற்றினீரே. அதே போல கர்த்தாவே, நாங்களும் எங்கேயோ தெரிந்தோம், எங்களை என்னமோ வேலை செஞ்சுட்டு இருந்தோம், எங்கேயோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தாலும் எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்லமைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தாழ்மையில் எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சற்று யோசித்து பார்க்கலாம். கடந்த மாதங்களிலே, கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே, நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ ஆபத்துகள், பெரிய பெரிய அழிவுகளெல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு மத்தியில் இந்த நாளிலே நம்மை நிற்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் அதே நன்மைகளை, இனி வரும் காலங்களிலே அதே நன்மையை நமக்கு செய்ய போகிறார். அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? 1000 நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எதற்கும் தகுதி இல்லாத எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எதற்கும் உபயோகம் இல்லாத எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உடைந்து போன பாத்திரம் போல காணப்பட்டோம். ஆனால் எங்களை எடுத்து எங்களை மறுபடியும் உருவாக்கினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உடைந்து போன நேரத்தில் எங்களை உருவாக்கினீங்கப்பா. நீங்கள் மாத்திரம் எங்களை மறுபடியும் உருவாக்கும் இருந்தா இந்த நாளில் இந்த ரூபத்திலே இருந்திருக்க மாட்டோம், இந்த குடும்பத்திலே இருந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய மாறாத வல்லமைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. இந்த மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற எல்லா கர்த்தாவே உணர்ச்சி பூர்வமான காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது ஒரு மயிர்கூச்செறிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான நன்மைகளை கர்த்தர் காண செய்ய போகிறார். அந்த பாருங்கள், அந்த பிசாசு பிடித்ததுமே அவன் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு எதிர்காலம் இல்லாமல் இருந்தான். ஆனால் அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அந்த ஊருக்குள்ளார அவனை ஒரு சாட்சியாக நிறுத்தினதான தேவன் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக தான் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. நம்முடைய பணத்தை பார்த்து வரல, நம்முடைய வசதியை பார்த்து வரல. நம்மை அவர் அழைத்ததான தீர்மானத்தின்படியாக, நம்மை தெரிந்து கொண்டதான தேவனுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக
இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, கொஞ்சம் கூட தகுதியில்லாத எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. நீங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிறதான எல்லா உணர்ச்சி பூர்வமான ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக மற்ற குடும்பத்தார் எங்களை பார்த்து உம்மை அறியும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் எங்களை ஒரு சாட்சியாய் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. எங்களை பார்த்து எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு சாட்சியாய் வைத்திருப்பதை பார்த்து அவர்களும் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நீர் எங்களை ஒரு சாட்சியாய் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய சாட்சி மலை மேல் உள்ள பட்டணத்தை போல் இருக்க போகிறது, மரக்காலின் மேல் கொளுத்தி வைக்கப்பட்ட விளக்கை போல் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சாட்சி அநேகரை சந்திக்க போகிறது, அநேகரை ரட்சிக்க போகிறது. இதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கான ஒரு நோக்கம். இந்த மாதத்தில் அவிதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தெய்வம் நமக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னுடைய மகனே, மகளே, உன்னை இந்த பூமியில், இந்த உலகத்தில், உன்னுடைய குடும்பத்தில் உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறேன். அதற்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் இந்த நாட்களில் நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறதான கிரியைகள் பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு அது புரியாது, மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் மிகவும் பெரிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற எல்லா செயல்களிலும் உம்முடைய கிருபையை காண செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிறதான எல்லா செயல்களிலும் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் பார்க்க முடியாது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எனக்கென்று ஆவியின் மண்டலத்தில் எங்களுக்கு எதிரிட்டு வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகளிலும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அவைகளை எதிர்த்து போராட வேண்டிய பலனை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் பலவிதமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம்ம சேஃபாக கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு சாட்சி சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. முடிவில் நம்முடைய சாட்சி பெரிதாக விளங்க போகிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய சந்ததியை குறித்து ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம கலங்கி கொண்டிருக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு எதிரிட்டு பிசாசினால் உருவாக்கப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், எதிர்ப்புகளும் மத்தியிலும் ஆண்டவரை அவளை எதிர்த்து இருக்க வேண்டிய பலனை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் உங்களை மறுதளிக்காதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தீமையின் காரியங்களும் எங்களுக்கு ஆதரவாய் மாறுவதாக. நமக்கு எதிரிட்டு இருக்கிறதான ஒரு பெரிய சேனை இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் நமக்கு எதிரிட்டு இருந்தாலும் அவைகளெல்லாம் நமக்கு சாதகமாக வரப்போகிறாங்க. நியாயத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நாம் தான் குற்றப்படுத்துவோமே ஒழிய அவங்க ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்த ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு எதிராக பிசாசினாலே, தீமையான வல்லமைகளினாலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமையான காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு ஆதரவாய் நன்மையாய் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. பிசாசு தீமைகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருந்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் நன்மைகளாக கர்த்தர் இந்த நாட்களிலே மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இந்த நாட்களிலே நீர் இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில், தேசத்தில், சபையில் நீங்கள் வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு மனுஷனும் எனக்கு எதிராக நிற்க போவது இல்லை ஆண்டவரே. எனக்கு நிற்கிறதான பெரிய மலையை பார்த்து நான் பேசுகிறேன். மலையை இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ விலகி போ என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த பலவீனத்திலே நான் சாக போவது இல்லை. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் சாட்சியாக சொல்ல போகிறேன். நான் ஒரு நாளும் பயப்பட போகிறதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் காரணம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு மனுஷனும் நமக்கு எதிராக நிற்க போக முடியாது. உயிரோடு இருக்கிற நாளும், உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறாரு. யோசுவாவோடு சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி அதே வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எந்த பிரச்சனையோ எந்த வியாதியோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், சாட்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் நாமத்துக்கு நீ சாட்சி சொல்லணும்னு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் அப்படி தான் வேகமாக போகிறாரு. அவர் எல்லா கிறிஸ்தவர்களையும் வேதனைப்படுத்த முடியாது, உபத்திரப்படுத்த முடியாது சட்டத்தை பெற்றுக்கொண்டு சட்டத்தின்படி அவர்களை துன்பப்படுத்த முடியாது புறப்பட்டு போனாலும்
கர்த்தர் வழியிலே சந்திக்கிறார். சவுலை பவுலாய் மாற்றினதான தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள சாட்சி அது உயர்ந்த சாட்சியாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல போகிறதான சாட்சியினால் உங்களுடைய உறவுக்காரங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்களுடைய உறவுக்காரங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்களுடைய சொந்தங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்படிப்பட்டதான சாட்சியை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய முகம் அவமானத்தினாலும் கண்ணீரினாலும் நிரம்பி இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைத்து அவமானத்தை நீக்கி நிந்தைகளை நீக்கி உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறார். மேன்மையாக வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றி உம்முடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்களுடைய முற்பிதாக்களின் வழியாக ஆண்டவரே எங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்படுகிற எல்லா விதமான தீமையான திட்டங்களிலும் தேவன் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருந்து எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடினாலே உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. ஆகவே நாங்கள் பார்க்கிறதான இந்த பயப்படுகிறதான இந்த தீமையான காரியங்களில் நாங்கள் ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் அழிந்து போவதில்லை ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. தண்ணீரை கடப்போம். ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ளே நடந்து வருவோம். ஆனாலும் நாங்கள் வேக மாட்டோம் ஆண்டவரே. தண்ணீரில் கடந்து வந்தாலும் நாங்கள் மூழ்கி போவது இல்லை ஆண்டவரே. கர்த்தர் காரணம் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தண்ணீரை பார்த்து கலங்க வேண்டாம். அக்கினியை பார்த்து பயப்பட வேண்டாம். அக்கினிக்கு மத்தியில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விதமாக தங்களுடைய தேவனை அவர்கள் துணிந்து அந்த ராஜா நிறுத்தினதான சிலையை வணங்காம அவங்க எப்படி தைரியமா நின்றார்களோ அதே போல நாமளும் இந்த நாட்களில் சொல்லணும். நம்முடைய வார்த்தையில் வாயில் வருகிற வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவளை கர்த்தர் முடிவிலே சாட்சியாக நிறுத்தினார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவங்கள வெட்கப்படுத்தணும்னு சத்துருக்கள் கூடி அவங்களுக்கு விரோதமாக தீமையான திட்டங்களை தீட்டி ராஜா கிட்ட போய் ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு விரோதமாக சட்டங்களை இயற்றினாலும் இயற்றப்பட்ட சட்டங்கள் செல்லாதபடிக்கு மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு விரோதமாக சட்டங்களை இயற்றலாம், திட்டங்களை போடலாம். அந்த திட்டங்களெல்லாம் வாய்க்காமல் போக செய்கிறவர், முடிவில் நம்மை சாட்சியாக நிறுத்தக்கூடியதான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனே, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. தானியேலை சிங்க கபியில பாதுகாத்ததான தேவனே, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த நாட்களில் எங்களுக்காக உதவி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எதிராளிகளின் தீமையான வல்லமைகளை நீர் உடைத்து போட்டதற்காக இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ராஜா இவங்களுக்கு விரோதமாக தீமையான திட்டங்களை போட்டாங்க, சட்டங்களை போட்டாங்க. ஆனால் சட்டங்கள் எல்லாம் உடைத்து போட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மளை சாட்சியாக நிறுத்தும்படியாக முடிவில் நம்மை ஒரு மகிமுள்ள ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாகவே கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா அவமானத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா பலவீனத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை மருந்து இல்லைன்னு சொல்லலாம், டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் நம்மை மறுபடியும் உருவாக்கி நம்மை நிலைநிறுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த மாதத்திலே உம்முடைய கிருபை எங்களை தாங்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரே நீர் எழுந்தருளுவீராக, எங்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீராக, பலப்படுத்துவீராக. சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவரே நீர் எழுந்தருளுவீராக, எங்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிரிட்டு வருகிற தீமைகள் எல்லாம் நீங்கள் உடைத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக ஏற்றப்பட்ட சட்டங்களை நீங்கள் மாற்றினதற்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமே எழும்பினாலும் அவங்க ஒரு வழியாக வந்தாலும் 7 வழியாக ஓடி போகிறாங்க ஆண்டவரே. எங்களை அபிதமான சாட்சி சொல்ல கர்த்தர் இந்த நாட்களை வைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. தேவரே நீர் எழுந்தருளுவீராக, எங்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவரே நீர் எங்களுடைய சத்துருக்களின் அனைத்து கொம்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுவீராக.
செய்வீராக. அவங்களுடைய உபத்திரங்கள் பெருசாக இருக்குது, கொம்பு மாதிரி நம்மளை குத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், அந்த கொம்பெல்லாம் உடைத்து போட போகிறார். நமக்கு எதிராக தீமையான காரியங்களை செய்து நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக நமக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறதான வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அவமாக்க போடப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் பிசாசினாலே தந்திரக்காரர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தீமையின் கொம்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போவதற்காக நன்றி. நாங்கள் இதுவரையும் பார்த்ததான அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் நீங்க எங்களை விட்டு மாற்றி போடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சாட்சியை நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவனே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பெருக செய்வீராக. உன்னதத்திலே கர்த்தாவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் போட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு எழச் செய்தவர். அவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த இயேசுவை உயிரோடு எழச் செய்த பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுடைய தலையை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துவீராக. எங்களுடைய இலக்கை எளிதாக அடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற லக்கு ஒன்று உண்டு. அந்த லக்கை நம்ம அடையாதபடி நம்ம ஒரு நாளும் தவற விட போவது இல்லை. ஒருவேளை இதுவரையிலும் நம்ம அதை அறியாத இருந்தோம், தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருந்தோம், எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். ஆனால் இழந்து போன எல்லா நன்மைகளையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். யோபுடைய வாழ்க்கையில் இழந்து போனான், அவன் 1 மடங்கு தான் இழந்து போனான். ஆனால் 2 மடங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நம்ம 2 மடங்கல்ல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த இயேசுவை உயிரோடு எழச் செய்த பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய தலையை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துவீராக. எனக்கென்று நீர் வைத்திருக்கிறதான இலக்கை, எனக்கென்று நீர் வைத்திருக்கிறதான அந்த குறிக்கோளை நாங்கள் அடைய கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய அற்புதம் செய்கிற சக்தியினால் வெளிப்படுவதாக. அது இப்பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் தோன்றுவதாக. சொல்லலாமா? ஆசீர்வாதங்கள் அற்புதம் செய்யும் சக்தியினால் வெளிப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை உடைத்து போடுகிற அற்புதம் செய்யும் சக்தி இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே வெளிப்படுவதாக. அது இப்பொழுதே தோன்றுவதாக. இனி காலம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வருகையின் காலம் மிகவும் சமீபமாக இருக்குது. எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி எங்களுடைய குடும்பம் முழுமையாக ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் தோன்றி அன்று உம்முடைய வைராக்கியத்தின்படியாய் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியுற்ற எல்லா காரியங்களையும் வெற்றியாய் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இதுவரையிலும் பார்த்ததான தோல்வி இயேசுவின் நாமத்தினால் வெற்றியாய் மாறட்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கண்டதான பலவீனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பலனாய் மாறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஆராதித்து வருகிறதினாலே எங்களுடைய தலை ஒரு நாள் எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களுடைய தலையை உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்வதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருவதற்காக நன்றி. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எங்களை சாட்சியாய் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எதிராளிகளுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவமானப்பட்டு தலை குனிந்து போகாதபடிக்கு நீர் எங்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்க செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகளிலே சந்தோஷமான சத்தம் கேட்க போவதாக, சாட்சியுள்ள சத்தம் கேட்க போவதாக. இந்த மாதம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் கேட்க போவதற்காக நன்றி. சாட்சி சொல்ல போகிறோம். எங்களுடைய வாய் சாட்சியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாய் துதியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் புலம்பலினால் நிரம்பிக் கொண்டதனால எங்களுடைய வாயை நீங்கள் துதி சத்தத்தினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம், எங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஹல்லேலூயா நாங்கள் உமக்கு சாட்சி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. சாட்சியாய் வைப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய சபையிலும் அனைவரையும் உம்முடைய சித்தத்திற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சபை மக்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே சாட்சியுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக மாற்றுங்கப்பா. எங்களுடைய சபையை சாட்சியுள்ள ஒரு சபையாக மாற்றுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் சாட்சி சொல்லணுமே ஆண்டவரே. இதுவரை நாங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டிருந்ததான இடத்துல எங்களை உயர்ந்த இடத்துல சாட்சியாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஆவியானவர் எங்களுடைய எல்லை முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உங்களுடைய சமாதான ஆவியினால் நீர் எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமாதான ஆவியானவர் நீர்
எங்களுடைய எல்லைகளை நிரப்புவீராக. எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறுவதாக. நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஆவியானவர் பயத்தின் ஆவியை கொடுக்கலையே ஆண்டவரே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறீங்க. அந்த பயம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் நீர் எங்களுடைய எல்லைகளில் நீங்க நிரப்பும்படியாய் எங்களை முழுவதுமாய் மூடிக்கொள்ளும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 27 அதிகாரம் 6 வசனத்தில் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை எடுத்து இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. அதே போல நாமளும் சொல்ல போகிறோம். இப்பொழுது எங்களுடைய தலையை ஆண்டவரே எங்களுடைய சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவீராக. அது நிமித்தமாக எங்களுடைய கூடாரத்தில் எங்களுடைய சபையில் நாங்கள் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும்படியா அந்த கிருபையை இந்த நாட்களில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை உயர்த்துங்க. எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான போராட்டத்தின் சத்தம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குறைவின் சத்தம் இனி கேட்கப்பட போவதில்லை ஆண்டவரே. நிறைவான வளர்ச்சியை நாங்கள் அடைய போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் எங்களுடைய கூடாரத்தில் நாங்கள் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி உம்மை கீர்த்தனம் பண்ண போகிறோம் ஆண்டவரே. அவ்விதமான சாட்சியை நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மாண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதங்களிலே கடந்த வருடங்களில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் இரக்கத்தின் சிங்காசனத்திற்கு அருகே வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கர்த்தாவே பேசும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கமுள்ள சிங்காசனத்தில் வந்திருக்கிறோம், அருகில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பேசும் உமது பரிசுத்த இரத்தத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்திற்காக நாம் நன்றி சொல்லலாமா? நமக்காக பேசுகிற இயேசுவின் இரத்தம் ஒன்று உண்டு. நமக்காக வாதாடுகிற இயேசுவின் இரத்தம் ஒன்று உண்டு. நம்முடைய எதிராளிகளின் கையிலிருந்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி. அந்த இரத்தம் தான் இந்த காலை வேளையில் நமக்காக பேசுகிறது, நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறது. அந்த இரத்தத்திற்காக நாம் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. எங்களுக்காக பேசுகிறதான உம்முடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால நீர் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு கழுவினதே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தின் மூலமா எங்களுடைய சத்துருக்களை நீர் அமைதலாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நமக்கு எதிராக பேசிக் கொண்டதான சத்துருக்கள் எல்லாம் அமைதலாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலம் இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களுக்காக நியமித்த தேவ தூதர்கள் எங்களுடைய சார்பில் எழுந்திருந்து எங்களுக்கு எதிராக போரிட்டு வருகிற எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்தும் நீங்களாக்கியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய சார்பில் எழுந்திருந்து நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு எதிராக போரிட்டு வருகிற தீமை செய்கிற எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்தும் நீங்களாக்கியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த எல்லா நற்கிரிகள் நிமித்தமாக நாங்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். எல்லா காரியங்களும் செய்து முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இனி செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கிறார். சாத்தானுடைய கரங்களில் இருந்ததான நமக்கு சேர வேண்டியதான சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி மறுபடியும் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறாரு. அதை உணர முடியாதபடி, பார்க்க முடியாதபடி கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது, செவிகள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நம்மை எடுத்து நிறுத்துகிறார். அதற்காக தான் இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் சிலுவையிலே செய்து முடித்ததான எல்லா நற்கிரிகள் நிமித்தமாக நாங்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தினாலே ரத்து செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே சாத்தானின் மூலமாக திட்டம் செய்யப்பட்டிருக்கிற எல்லா தீமையான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் ரத்து செய்யப்படுவதாக. நமக்கு எதிராக தீமையான திட்டங்கள் அவன் தீட்டி வைத்திருக்கிறான். அந்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் ரத்து செய்யப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்பட வேண்டும். நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமே ஒழிய பிசாசு நமக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற எந்த தீமையான திட்டங்களும் ஒரு நாளும் நிறைவேறக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து தீமையான சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட்டு போவதாக. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினாலே சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். தீமையான சங்கிலிகள் அநேகருடைய
கரங்களையும் கால்களையும் கட்டி வைத்திருக்கிறது. அதனால் நம்மளால் எழுந்து நடக்க முடியல. இந்த நாளில் சொல்லுவோம், எங்களுடைய சரீரத்தில் ஹல்லேலூயா, எங்களுடைய குடும்பத்தில் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற தீமையின் சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாய், எங்களுடைய நடையை தடுத்து நிறுத்தும்படியாய், எங்களுடைய கால்களில் பிசாசினால் போடப்பட்டிருக்கிற தீமையான சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய சரீரத்துக்கு என்று ஒழுங்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளும் சரியாய் அந்தந்த காலத்தில் எங்களை வந்து சேருவதாக. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிற அந்த நன்மைகள் காலங்கள் எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி நமக்குள்ளே வந்து சேரணும். அது அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தின்படி, உங்களுடைய நேரத்தின்படி நீர் எனக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களை வந்து சேரும்படியாய், எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்தது. அதனால் கர்த்தர் ஒரு பெருங்காற்றை வீச செஞ்சார். அது என்ன பண்ணுச்சு? அந்த செங்கடலை ரெண்டாக பிரிச்சிச்சு. அதே போல் இப்பொழுது நமக்கு எதிராக நிற்கிறதான எல்லா தடைகள் மேலும் கர்த்தருடைய காற்று வீசி ரெண்டாக பிரித்து நமக்கு பாதைகளை ஏற்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் பெருங்காற்று என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சந்ததியின் மேல் இப்பொழுதே வீசுவதாக. எனக்கு எதிராக தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற செங்கடல் ரெண்டாய் பிரிந்து போகட்டும். எனக்கு வழியை ஏற்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா, எனக்கு வழியை ஏற்படுத்துகிற நீர் அல்லவா. என்னுடைய சாட்சியை சொல்ல போகிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். செங்கடலில் வீசிய பெருங்காற்று இந்த மாதத்தில், இந்த நாட்களில் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான காரியங்களின் மேல வீசி எங்களுக்கு வழியை உண்டாக்குவதாக, வழியை ஏற்படுத்துவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. பிதாவே, உம்மை அன்றி வேறு யார் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனவே எங்களுடைய சார்பில் நீர் எழுந்தருளுவீராக. எங்களுடைய சார்பில் நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்களுக்காக பேசுவதற்கு, எங்களுக்காக வாதாடுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னாலும் நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. உங்களுடைய நீர் எங்களுக்காக வாதாடுகிற வக்கீலாக இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறீங்க. எங்களுடைய வழக்கில் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக வழக்காடுகிற வழக்குரைஞராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய கேஸில் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக நீங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆகவே எங்களுடைய சாட்சி பெரிதாக இருக்க போகிறது. உம்முடைய நியாய தீர்ப்பின் மூலம் எங்களுடைய சாட்சி மிகவும் பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அது மற்றவர்கள் கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்க போகிறது. முழு உலகத்திலும் இப்படிப்பட்டதான சாட்சியை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பெரிய சாட்சியை இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலிலே சொல்ல போகிறதற்காக, சொல்ல வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை கேட்டு அநேகர் தேவனை உம்மை நம்ப போகிறாங்கப்பா. அநேகர் மண்டையில் வந்து சேர போறாங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியத்தை, எங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறவர்கள் உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள போகிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய நாமம் மிகவும் பெரிது என்று சொல்லி அவர்களும் அறிக்கை செய்யும்படியாக, எங்களுடைய சாட்சியை கேட்கிறதான மற்றவர்களும் தேவனும் உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்யும்படியாக, சாட்சி சொல்லும்படியாக இந்த நாட்களில் நீங்கள் செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வேதனைப்படுத்தும்படி, உபத்திரப்படுத்தும்படி எதிராளி செய்து வருகிற எல்லா விதமான கிரியைகளும் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை சஞ்சலப்படுத்தும்படி, அழித்து போடும்படியாய், எங்களுக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நன்மைகளையும் தீமையின் திருடர்கள் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சிறைப்பிடித்து, இயேசுவே உங்களுடைய நாமத்திற்கு எதிராக எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா நன்மைகளையும் பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதான எங்களை விடுவித்து எங்களுடைய சாட்சியை பெரிதாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருந்தாலும் அப்படி விடுதலையாக்க போறீங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் அநேகரை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், சாட்சியை கெடுத்து வைத்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய கரமானது எங்களுடைய குடும்பத்தின் சார்பில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சந்ததியில் செயல்பட்டு ஹல்லேலூயா சிறைப்பட்டவர்களை, நீதியாய் சிறைப்பட்டவர்களை விடுவிக்க நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளிலிருந்து விடுதலையை கொடுத்து எங்களுடைய சாட்சியை பெரிதாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஆண்டவரே காட்டும்படியாய் நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய லக்கை எங்களுக்கு காட்டும்படியாய் எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எங்களுடைய எல்லைகளிலே கொண்டு வந்து தருவீராக. எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க ஆண்டவரே, நல்ல திட்டத்தை எங்களுக்கு சொல்ல, நல்ல தலைவர்களை, நல்ல மனிதர்களை நீர் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாய் கொண்டு வந்து ஆண்டவரே எங்களுடைய சாட்சியை உயர்த்த போகிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் இப்பொழுதே எங்களுடைய தலை உயர்த்தப்படுவதாக என்று அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களுடைய தலையை இப்பொழுதே
எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உயர செய்து எங்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. தலை விழுந்து போயிருக்கிறதான அதே இடத்துல எங்களை தலையை நிமிர்ந்து நடக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சாட்சியை பெரிதாய் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நாங்கள் இப்பொழுதே எங்களுடைய குடும்பத்தையும் சபையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தை, சபையை, சந்ததியை, தொழிலை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவரே, நீர் எழுந்தருளுவீராக. என் சார்பிலே, சபையின் சார்பிலே தொடர்ந்து யுத்தத்தை செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. யுத்தம் ஆண்டவரே எங்களுடையது அல்ல, யுத்தம் உம்முடையது. நீர் எங்களுடைய சார்பில் எழுந்தருளி, என் குடும்பத்தில் எழுந்தருளி, சபையில் எழுந்தருளி ஆண்டவரே, எங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கரமானது எங்களுக்காக செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை அறியாமையினாலே உமக்கு விரோதமாய் செய்த பேசினதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து எங்களுடைய ஜெபத்திற்கு தடைகளை ஏற்படுத்தியிருக்கிற பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. நாங்கள் எங்களுடைய வாயினாலே சொன்னதான வார்த்தைகள், எங்களுடைய கரங்களினாலே செய்ததான கிரியைகள் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிறது. அவைகளெல்லாம் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை ஒரு பெரிய சாட்சியாக எடுத்து நிறுத்தப் போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய மகா பெரும் வல்லமையினாலே, உம்முடைய புது எண்ணெயின் அபிஷேகத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் புதிய கனிகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கனிகளற்ற எங்களுடைய வாழ்க்கை இதுவரையும் கனிகளற்று தான் இருந்துச்சு. ஆனால் கனிகள் தரக்கூடிய மரங்களாய், கனிகள் தரக்கூடிய குடும்பங்களாய், கனிகள் தருகிறதான சபையாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் அதற்காக உம்முடைய புதிய அபிஷேகத்தை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நீர் எங்களுடைய தலையை நிரப்புவீராக ஆண்டவரே. எங்கள் இரத்த ஓட்டத்தில் காணப்படுகிற வெறுமையாக்குகிற வல்லமைகளை, கனியற்ற காரியங்களும் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீக்கி அருளும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே, இரத்த ஓட்டத்தில் எங்களை வெறுமையாக்கி அன்று எங்களுக்குள்ள பலவீனத்தை ஏற்படுத்தி கனிகளற்ற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் காண செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே உடைக்கப்படுவதாக. எங்களுடைய சாட்சி பெரிதாக இருப்பதற்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சபையிலும் ஆண்டவரே நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம். இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே நீங்கள் செய்து வைத்திருக்கிற எல்லா உயர்ந்ததான நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுடைய எல்லையிலே காணப்படுகிற எல்லா விதமான தீமையின் வல்லமைகளும் ஆண்டவரே, டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டும் எல்லை ஆவிகளின் தாக்கங்களும் எங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய சாட்சியை நாங்கள் சொல்லும்படியாய் இதுவரை எங்களை பிடித்து வைத்திருந்த, கட்டி வைத்திருந்த எல்லை ஆவிகளின் பிடியிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் இந்த நாட்களில் ஆண்டவரே பெரிய அறுவடையை பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய சாட்சியை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறதான உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை செய்து அவருடைய சாட்சியை பெருக செய்வதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குறுகி போவதற்காக நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளலை, பெருக்கம் அடைவதற்காக அதற்குரிய தெய்வீக அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சாட்சி பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாட்களில் சொல்லுவோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற நன்மைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி எங்களுடைய குடும்பத்தாருக்கு, எங்களுடைய சபைக்கு, எங்களுடைய உறவுக்காரர்களுக்கு சொல்ல போகிறோம். அவள் பார்த்து அவர்களும் உமக்கு சாட்சியாய் மாற கர்த்தர் இந்த நாட்களிலே உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய தேசத்திலே அரசியல் காரியங்களிலே மத சம்பந்தமான தலைவர்கள் யாவரும் உங்களுடைய ரட்சிப்பைக்கான உதவி செய்வீராக. இந்த நாட்களில் எங்களுடைய தலைவர்கள் மத சம்பந்தமான காரியங்களிலே அன்று பொல்லாங்க காரியங்களை பேசிக்கொண்டு உங்களுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி வரும்படியாய் பேசிக்கொண்டிருக்கிறதான நாவுகள் எல்லாம் உம்மை புகழ்ந்துபடியாய், உம்மை போற்றும்படியாய், உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் எங்களுடைய தலைவர்களை நீங்கள் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிற எல்லா புது ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி தேவனே. எங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு செயல்படும்படி காணப்படுகிற எல்லா விதமான நியாயமான காரியங்களின் மேலும் தேவனின் தலையீடு ஏற்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய இரத்த சம்பந்தமான எல்லா விதமான வழக்குகளிலிருந்தும் தீமையான காரியங்களிலிருந்தும் வெற்றி பெறும்படி பரலோக நீதிமன்றத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்குகளை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. பல நாட்களாக பூமியில் இருந்ததான நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்குகள் அப்படியே தேங்கி இருக்கிறது. நமக்கு நியாயம் செய்ய ஒருத்தரும் இல்லை. ஆனால் நமக்கென்று ஒரு கோர்ட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பரலோக கோர்ட்டு. அந்த கோர்ட்
நீதிமன்றத்தில் இப்போ நம்முடைய வழக்குகளை நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நீதி நியாயங்களை செய்கிறதான பரலோக நீதிமன்றத்தில் கர்த்தாவே நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க. நீங்கள் தாப்பா நியாயாதிபதி. நீங்கள் இந்த நாட்களில் நியாயத்தை செய்து எங்களுடைய சாட்சியாய் பெரிய சாட்சியாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் இரவும் பகலும் பேசி வருகிற தீமையான நாவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக. எங்களுடைய சாட்சியை கெடுக்கும்படியாய் எங்களுக்கு விரோதமாய் பேசி வருகிற தீமையான நாவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை கோபப்படுத்தும்படியாக எரிச்சல் அடையும்படியாக எங்களுக்கு விரோதமான தீமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிற தீமையான நாவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாய் மாறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய எல்லா பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் கவலைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களை நீக்கி எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இந்த நாட்களிலே நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த கிரியைகளை நீங்கள் இப்பொழுதே துவங்கிட்டீங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலே நீங்கள் துவங்கிட்டீங்க ஆண்டவரே. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக, இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நாங்கள் எல்லாரும் உமக்கு உம்முடைய நாம மகிமைக்காக ஒரு ஜீவன் தருகிற சாட்சிகளாய் நீர் எங்களை குடும்பத்தை ஏற்படுத்தி இருப்பதற்காக நன்றி அப்பா. தேவரி, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாத ஆண்டவரே. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் இந்த நாட்களிலே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தீமையின் வல்லமைகளையும் கர்த்தர் நீர் எங்களை விட்டு அகற்றி விட்டு உம்முடைய நாம மகிமைக்காக அற்புதமான சாட்சியாக நீங்கள் எடுத்து நிறுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.